வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நேற்றைய எபிசோடு சிறகடிக்க ஆசையோட டிஸ்கஷனை பற்றி தான் பார்க்கணும். நேற்று என்ன நடந்துச்சுன்னா மீனா அந்த ஷாக்லேருந்து எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். முன்னாடி அப்படிதான் முடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இப்போ மீனா எல்லாரையும் விஜயா அந்த சப்பாத்தி கட்டை எடுத்து ஒரே அடி அடிச்சு அந்த ஷாக்லேருந்து எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க. உடனே விஜயா என்னை என் பொண்டாட்டி கட்டையால அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி முத்துட்டு சொல்றாங்க. அவன் கட்டையாலாம் அடிக்கல, அவங்கள காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. அதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னா, மீனா அந்த டெக்கரேஷன் சம்பந்தமா அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்கன்னா மண்டபத்துல போய் அந்த ஆர்டர் மீனாக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சி 10,000 ரூபாய் அட்வான்ஸோட வீட்டுக்கு வராங்க. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை முத்துட்ட சொல்றாங்க. வீட்டுல எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. வழக்கம் போல விஜயா அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமா, பூ கட்டுறதுல இருந்து பூ கட்டி தொங்க விட போற இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி விஜயா நக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இதை கொண்டாடுற மாதிரி நம்ம எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம், எல்லாருக்கும் நீ பிரியாணி பண்ணிடுவீனா அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல என்ன நடக்குதுன்னா, விஜயாவும் மனோஜும் அந்த விரதத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் கொஞ்சம் வயித்தெரிச்சல். இன்னைக்கு இவங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட போறாங்க, நம்ம இந்த விரதத்தினால பிரியாணி சாப்பிட முடியாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜும் வயித்தெரிச்சல்ல உட்காந்தாங்க. நடுவுல இப்போ மீனா கறி வாங்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு கறி கடைக்கு போறாங்க. அங்க பார்த்தா நம்ம மலேசியா மாமா கறி வெட்டிட்டு இருக்காப்புல. ஐயோ மாட்டிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. வழக்கம் போல மீனா பார்க்கவே இல்லை. நம்ம கறிக்கடை மாமா என்ன பண்ணாரு, மூஞ்ச துணியை வச்சு மூடிக்கிட்டாரு. இதை மீனா கண்டுக்கவே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, நம்ம இப்ப இன்னைக்கு ப்ரோமோ ஒண்ணு விட்டுருக்கான். வழக்கம் போல விடுவானுங்களா விஜய் டிவி யூடியூப் சேனல்ல இருந்து. அதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரோமோக்கு கீழே. சோ ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருங்க. ப்ரோமோல என்ன ஆச்சுன்னா, அந்த மாமா அது பார்க்கல, அதான் மூஞ்ச மூடிக்கிறாரு. மூஞ்ச மூடிட்டு அது அந்த சிச்சுவேஷன் சமாளிச்சிடுறாரு மீனாட்டேந்து தப்பிச்சு. அப்புறம் என்ன பண்றாரு, திவ்யா வீட்டுக்கு இந்த மாதிரி ரோஹிணி திவ்யாவும் இருக்கும்போது, நான் இது மாதிரி ரொம்ப நாள் சமாளிக்க முடியாதுமா, நேரம் வரும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கும் போது நான் அதை ரிவீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிச்சுட்டு போறாரு. ரோஹிணி ஒரு மாதிரி அத என்ன பண்ணலாம், மேபி அவங்க பிளான் எப்படி இருக்கணும்னா, அந்த மலேசியா மாமாவை போட்டு தள்ளுறது கூட அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா மலேசியா மாமா இவங்களுக்கு ஆப்போசிட்டா போறதால. நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மலேசியா மாமாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஒரு சைடு இருந்தாலுமே ஒரு இரக்க கணம் உள்ள ஒரு மாதிரியே காட்டியிருப்பாங்க. அவருக்குள்ள ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஸோ ரோஹிணி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்கங்கிறது தெரியும், அவங்க மாட்டிக்காம இருக்கணும்னா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே கமெண்ட் செக்ஷன் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ரோகிணி அவ்வளவு பெரிய புத்திசாலி போல காட்டுவது எல்லாரையும் எரிச்சல் அடைய வைக்கிறது. ஆமா, ஏன்னா அப்படி பண்ணாதானே சீரியல் ஓடும் ரொம்ப நாள். ஆமா ஆமா, அதான் கீழே என்ன போடுறாங்க, இந்த சீரியல் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு போட்டோம். அதானா அது ஒரு கரெக்டான இது ஒரு கரெக்டான கமெண்ட். ஏன்னா சலிப்பா இருக்கு, எல்லாத்துல இருந்து ரோகிணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது கொஞ்சம் சலிப்பா இருக்கு. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்கலாம். எனக்குமே அந்த இந்த கமெண்ட் ஒரு வேலிடாவே தோணுது. முன்னாடி இருந்த மாதிரி இப்ப யாருமே பெருசா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. நீ கவலைப்படாத ரோகிணி, டைரக்டர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு. அதுதான் ரோஹிணிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், டைரக்டர் தான், வேற யாரும் கிடையாது. நீ நேரா போய் நின்னாலும் அந்த மக்கு மீனா கண்டுபிடிக்காது அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னதை போட்டிருக்காங்க, மலேசியா மாமாக்கு ஒரு பாயாசம் பார்சல் அப்படின்னு போட்டு தள்ளுறதுக்காக சொல்றேன். கண்டிப்பா அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல அவரை
அடிக்கிறதுக்காச்சும் ஒரு அடியாள வச்சு அடிக்கிறதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிளானிங் இல்ல கண்டிப்பா வேற ஊருக்கு நடக்கும். அவர அனுப்பி விடுறதுக்கு ஏதாவது பிளான் நடக்கலாம். ஆமா. சீரியல் டைரக்டருக்கு ரிவ்யூஸ் படிக்கிற பழக்கம் இருந்தா இந்த சீரியல் நல்லா போகும். கரெக்டா ஒரு நல்ல கமெண்ட். ப்ரோ அது என்ன போட்டிருக்கு? வேற காதில் சுற்றும் பூ யானை அளவில் உள்ளது. அது ஓ என்னன்னு புரியல எனக்கு. பூ சுத்துற மாதிரி இருக்கான். இந்த மாதிரி இவன் மீனா பார்க்காதது. இவன் இது நீ காதுல ப்ரோமோ பூ சுத்துற போடாமலே இருக்கலாம் அப்படின்னு. வேற உண்மையை உடைச்சிட்டு அடுத்த கதைக்கு நகராமலே அரைச்சமாவே எத்தனை நாள் தான் அரைப்பீங்க? இது ஒரு வேலிடான ஒரு கமெண்ட். எல்லாம் வன்மத்தை எத்தனை கக்கி நாள் தான்டா வச்சிருக்கேன். அரைச்சிட்டே இருப்பீங்க? இது இவன் பாரு, இது இது சிறகடிக்க சிறகடி. ஆசை சீரியல் இல்ல, நம்ம சாகடிக்க ஆசை சீரியல். ஐயோ ஐயோ. ஒஸ்டடா டே. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வன்மமா சாகடிக்கு இருக்கு. ஒன்னும் இல்ல, இது அவங்களுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஆமா. இதுதான் ஒரு உருப்படியான சீரியல். இதுதான் நத்திங் வில் ஹேப்பன், ரோஹிணி வில் எஸ்கேப் ஈச் டைம் அண்ட் மீனா வில் கீப் கிரையிங் எவ்ரி டைம். ஆமா, இதான் நடக்குது. மீனா வந்து சார் கறிக்கடைக்காரர் மாட்டினா கூட ரோஹிணி எப்படியோ சமாளிக்கிற மாதிரி தானே சீன் வைப்பீர்கள், அப்புறம் என்ன பெரிய ட்விஸ்ட்? இது ஒரு எக்ஸ்பெக்டட் இதுதான். மீனா ஒரு தியாகி, பாக்கியா ஒரு தியாகி. 2 சீரியலும் ஒரே அடி. ரெண்டுத்துக்கும் ஒரு கொட்டு கொட்டி விட்டாப்படி. பாயசத்தை போடாது கரெக்ட். அங்க பாரு சித்திகிட்ட வந்துருச்சு பாரு சொல்லி நம்ம மாமாவை கமெண்ட். போட்டு தள்ள போறான். அதேதாங்க. சிட்டிகிட்ட தான் அது எப்படியா இருந்தாலும் அந்த அசைன்மெண்ட் போகும். பாயாசம் கமெண்ட் தான் அதிகமா இருக்கு. ஆமா. அதான் பாருங்க, யாரெல்லாம் ரோஹிணி மாட்டிக்கொள்ளாத வரை இந்த சீரியலை பார்க்க மாட்டோம் என்று. மேபி இந்த மாதிரி ஒரு சபதம் போட்டாலும் போடலாம் ஆடியன்ஸ். ஆமா ஆமா. கேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான். சோ இந்த மாதிரி தான் இங்க போயிட்டு பாருங்க, இருக்கு. ரோகிணி இன்னும் கொலை மட்டும் தான் பண்ணல, அதுக்கு தான் டைரக்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காப்புன்னு போட்டிருக்கான். அதுதான் வந்து ஓஜி ட்விஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. வேற என்னது? இனி கறிக்கடைக்காரரை போட்டு தள்ளணுமே. ஓ அதுதான் அதுதான் எல்லாருமே வந்து. ஆமா, ப்ரெடிக்ஷன். எஸ். ஒரு சில பேர் மட்டும் மகாநதின்னு ஏதோ ஒரு சீரியல் இருக்கு போல, அதோட ப்ரோமோ போடுங்கன்னு கதறிட்டு இருக்கானு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் கம்மிங் வீக்ஸ் ஆச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இல்ல வேற வேற ட்ராக் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. பாப்போம் என்ன. மட்டும் புரியுது, எல்லாருமே வந்து ரோகிணி எதையாவது ஒண்ணு மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டினா கூட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கிராஃப் வந்து மேல ஏறும் எபிசோடோட அந்த கிராஃப். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிச்சுக்கலாமா? ஓகேண்ணா. ஓகே பை கைஸ். பார்ப்போம். பை கைஸ். இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை கைஸ்.